அவர் ஆண்டவரை மறுதலித்த போது இயேசு கூர்ந்து நோக்கினார். பேதுருவை இயேசு பார்த்தபோது, நீ பாவம் செஞ்சிட்டியே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியை ஆண்டவர் அவருக்கு தரவில்லை. நீ என்னிடம் திரும்பி வா என்று அழைக்கக்கூடிய அன்பின் பார்வை. நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளினால், சில பாவங்களினால், இந்த பாவத்தினால் அல்லது இந்த செயலினால் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விட்டேன், அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார்கள் என்று நாம் நினைக்கும் அந்த நேரத்தில் இயேசு தன்னுடைய இரக்கத்தினால் அந்த முற்றுப்புள்ளியை மாற்றி அதை தொடக்கமாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் முகத்திலேயே அந்த மகிழ்ச்சி தெரியுது. உங்கள் சிரிப்பிலேயே இறையிறக்கத்தை கொண்டாடுகின்றோம் என்ற அந்த மகிழ்ச்சியும், இந்த பெருவிழாவின் உண்மையான இறைவனின் இரக்கத்தையும் உணரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை உங்களுடைய முகத்திலிருந்து பார்க்கும் போதே புரியுது. எனவே அந்த மகிழ்ச்சியோடவே இந்த பகுதியில் நாம் கடந்து செல்வோம். நம்முடைய விவிலியத்தை எடுப்போமா? விவிலியத்தில் யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள இறை வார்த்தைகள். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள இறை வார்த்தைகள். ஒன்றாக சேர்ந்து வாசிப்போமா? பின்னர் அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வல பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை, இந்த பகுதியை நம்ம வாசித்தோம். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இன்றைய நற்செய்தி பகுதியானது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் இருந்தது. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் இருந்தது இன்றைய நற்செய்தி பகுதி. அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த பகுதியில் நம்ம கவனிச்சோன்னா என்ன பண்ணுறாரு பேதுரு? என்ன பண்ணுறாரு? வாங்க மீன் பிடிக்க போகலாம், பழைய வேலைக்கே போகலாம் அப்படின்னு பேதுரு துவங்குகிறார். உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி அளித்தாரா இல்லையா? காட்சி அளித்தார். காட்சியெல்லாம் அளித்ததுக்கு அப்புறமாவும் திரும்பவும் பேதுரு என்ன சொல்றாரு?
மீன் பிடிக்க போகலாம் அப்படின்றார். நம்ம வாசித்த பகுதியில் தெரியும், மீன் பிடிக்க போகிறாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு மீன் கிடைச்சிச்சா? மீன் கிடைக்கல. விடியற்காலையில் ஆண்டவர் கூறுகிறார், அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூறுகிறார், ஆண்டவர் கூறுகிறார் அவர்களிடம், இந்த பக்கம் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கின்றது. அப்போ உடனே என்ன நடக்கிறது? நமக்கு நன்றாக புரிகிறது, அங்கு இருப்பவர் ஆண்டவர் தான் என அவர்கள் உணர்கிறார்கள். அதை பற்றி நாம் தெளிவாக வாசிக்க வேண்டும் என்றால் 7ஆம் வசனம், 7ஆம் இறை வார்த்தையை ஒரு முறை கூட வாசிப்போம். 7ஆம் இறை வார்த்தை, இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு, எதை பார்க்கிறாரு? மீனெல்லாம் பிடிச்சிருக்காங்க, மீன் பிடிக்க சொன்னவர் அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்த உடனே இயேசுவின் அன்பு சீடர் பேதுருவிடம் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அடுத்த நொடியில பேதுரு என்ன பண்றாருன்னு பாருங்க. அதை கேட்டவுடன் பேதுரு செய்யக்கூடிய செயல், அவர் இடுப்பில் கச்சையை கட்டி கடலில் குதிக்கிறார். இயேசுவின் அன்பு சீடர் என்ன சொன்னாரு? அங்க ஆண்டவர் இருக்கார். பேதுரு என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் கேட்டாரு, ரெண்டாவது குதிச்சார். பேதுரு பார்த்தாரா? பேதுரு பார்க்கல. இப்படி ஒரு நம்பிக்கை பேதுருவுக்கு இருக்கு. ஏன் பேதுரு ஆண்டவரை பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வி எனக்கு தோன்றியது இந்த பகுதியை வாசிக்கும் போது. சாதாரணமாக ஏதாவது ஒன்று சொன்னா இன்னொரு டைம் நம்ம யோசிப்போம், சொல்றாங்களே சரி இன்னொரு டைம் நம்ம யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் செய்வோம். ஆனால் பேதுரு இங்கு இயேசுவின் அன்பு சீடர் சொன்ன உடனே அதை செய்கிறார். இப்படி அவர் செய்ய வேண்டும் என்றால் இவருக்கு ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும், அது ஒன்று. ரெண்டாவது, இறைவனிடம் செல்ல வேண்டும் என்ற ஆழமான ஆர்வம், அந்த ஆசை அவருக்கு இருந்தது. இந்த பகுதியை அகஸ்தினார் அவர்கள் விளக்கும் போது அழகாக கூறுவார். பேதுரு இப்ப குதிச்சு எல்லாரையும் விட, எல்லாரும் படகுல வந்துகிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் முன்னாடி கடவுள்கிட்ட இயேசுவிடம் போய் சேர வேண்டும் என்று அவர் குதிக்கிறார். அந்த ஆர்வத்தை அகஸ்தினார் அவர்கள் விளக்கும் போது கூறுகிறார். திருப்பாடல்கள் 42ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம், கலைமான் நீரோடையை தேடி வாஞ்சித்து நாடுவது போல். அந்த ஒரு ஆர்வத்துல தான் பேதுரு அங்க போறாருன்னு சொல்றார். அப்ப பேதுரு இயேசுவின் அன்பு சீடர் சொன்னோடனே அதை செய்யறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேதுருவை எப்பயோ ரொம்ப உன்னிப்பா பார்த்திருப்பார். அந்த பார்வையை அவரால் மறந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆர்வமும், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும், அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததால் தான் இப்படி அவர் செய்திருக்கலாம் என நாம் உணரலாம். இதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு? இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்? உயிர்ப்பின் காலம், பாஸ்கா காலத்தில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்த காலத்தில் இருந்தோம்? தவ காலத்தில் இயேசுவின் பாடுகளை பற்றி நம்ம நிறைய தியானிச்சிருக்கோம். அதே மாதிரி வார சிலுவை பாதைகளிலும் நம்ம இருந்தோம். இப்படி இருக்கும்போது இயேசுடைய பாடுகளுக்கு அவர் செல்லும் போது பேதுரு என்ன பண்றாரு? மறுதலிக்கிறார். பேதுரு மறுதலிக்கிறார். எத்தனை முறை மறுதலிக்கிறார்? 3 முறை மறுதலிக்கிறார். இந்த விஷயத்தை இயேசு பேதுருக்கிட்ட சொன்னாரா இல்லையா? நீ என்னை மறுதலிப்பாயின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன சொன்னாரு? நான் கண்டிப்பா இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய உயிர் போனாலும் சரி நான் உம்மிடம் தான் திரும்பி வருவேன், உம்மை விட்டே கொடுக்க மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று கூறிய பேதுரு 3 முறை மறுதலிக்கிறார். இந்த 3 முறை மறுதலித்ததற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு லூக்கா நற்செய்தியை எடுப்போம். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 61, 62 வார்த்தைகள். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 61, 62. வாசிக்க கேட்டோம். ஒரு முறை கூட அமைதியாக இருந்து அந்த வசனத்தை கேட்போம். 61ஆம் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், பேதுரு மறுதலித்து விட்டார். அதன் பின் என்ன நடக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் திரும்பி பார்த்தார். ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். ஆண்டவர் எங்க போயிட்டு இருக்காரு? சிலுவையை சுமந்து எங்க போயிட்டு இருக்காரு? கல்வாரிக்கு போயிட்டு இருக்காரு. வெயிட்டான ஒரு சிலுவையை தூக்கிட்டு அவர் போகும்போது எதுக்கு நின்று திரும்பி பார்த்து கூர்ந்து கவனிக்கணும்?
அப்ப நற்செய்தியாளர் அதற்கே விளக்கம் சொல்கிறார். அடுத்த பகுதியில் இருக்கு. கூர்ந்து நோக்கினார், இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து, அதை நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். அப்போ அவருடைய வார்த்தைகளை அவர் யோசிச்சு பார்க்கிறார். பேதுரு இதுக்கு முன்னாடி நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்றத அவர் யோசிச்சு பார்க்கிறார். அதே நேரத்தில் இதற்கு யோசிப்பதற்கான முக்கியமான காரணம், ஆண்டவர் அவரை கூர்ந்து நோக்கினார். கூர்ந்து நோக்கினார் அப்படின்னா சும்மா சாதாரண பார்வை அல்ல, அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பேதுருவை ஆண்டவர் எச்சரித்தார். நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று பேதுருவை ஆண்டவர் எச்சரித்தார். ஆனால் அந்த எச்சரிப்பை பேதுரு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய பலத்திலேயே நின்று கொண்டிருந்தார். நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று அவர் தன்னையே நம்பியிருந்தார். ஆனால் அவர் ஆண்டவரை மறுதலித்த போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, ஒரு தப்பு பண்ணிட்டனே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதே, இதுக்கப்புறம் என்னுடைய ஆண்டவரை, என்னுடைய போதகரை, என்னுடைய குருவை நான் எப்படி சந்திக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று அவர் நினைத்திருப்பார். அது உறுதியாக இருக்கும். ஐயோ, நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னா நான் மறுதலிச்சிட்டனே என்று அவர் எண்ணியிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயேசு கூர்ந்து நோக்கினார். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளினால், சில பாவங்களினால், இந்த பாவத்தினால் அல்லது இந்த செயலினால் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விட்டேன், அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார்கள் என்று நாம் நினைக்கும் அந்த நேரத்தில் இயேசு தன்னுடைய இரக்கத்தினால் அந்த முற்றுப்புள்ளியை மாற்றி அதை தொடக்கமாக மாற்றுவார். If we think that this life, in our life, our sins and our situations, sinful situations become an obstacle and we put full stop to our life, if these sins become full stop to our life, Jesus through his divine mercy will change that full stop into a beginning point. He will change that full stop into a starting point. அன்பார்ந்தவர்கள், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் இரக்கத்தின் பார்வை என்பது அது குற்றத்தை உணர்த்துவது அல்ல. நீ பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு குற்ற உணர்ச்சியை தூண்டக்கூடிய பார்வை அல்ல. பேதுருவை இயேசு பார்த்தபோது நீ பாவம் செஞ்சிட்டியே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியை ஆண்டவர் அவருக்கு தரவில்லை. மாறாக அவருக்கு தந்தது ஒரு பாவ உணர்ச்சி. நீ பாவம் செய்து விட்டாய், ஆனால் நீ என்னிடம் திரும்பி வா என்று அழைக்கக்கூடிய அன்பின் பார்வை, என்று அழைக்கக்கூடிய இரக்கத்தின் பார்வை, என்று அழைக்கக்கூடிய மனமாற்றத்தின் பார்வை, என்று அழைக்கக்கூடிய புதிய வாழ்க்கைக்கான இரக்கத்தின் பார்வை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், கடவுளே இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய கஷ்டத்தை நீ பார்க்கறது இல்லையா? இவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன், என்னுடைய வேதனையை பார்க்குது இல்லையா? ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா? அவ்வளவு நம்பிக்கையே இல்லையா? பார்க்கிறாரா இல்லையா? பார்க்கிறார். ஆனால் அந்த வேதனையின் உச்சக்கட்டத்தில் நாம் இருக்கும்போது அதை நாம் உணர முடியாது. மனித வலுவின்மையால் நம்மால் உணர முடியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், கொஞ்ச நாட்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு தெரியும், அந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிச்சது என்னுடைய உதவியால் அல்ல, என்னுடைய பலத்தால் அல்ல, மாறாக இறைவனின் இரக்கத்தால் தான் அந்த பிரச்சனையிலிருந்து அல்லது அந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்பித்தேன். அந்த சூழ்நிலையிலிருந்து இறைவன் என்னை காத்தார் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்றும் பலரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து சென்று தங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனின் இரக்கத்தால் புதிய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறார்கள். பல சாட்சிகள் நமக்கு தெரியும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சாட்சி, நம்ம இப்போ எந்த காலத்தில் இருக்கோம்? உயிர்ப்பின் காலம், பாஸ்கா காலம். இதுக்கு முன்னாடி தவக்காலம். தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணுவோம்? சிலுவை பாதை. சிலுவை பாதையை இன்னும் கொஞ்சம் தத்ரூபமாக நாம் நினைத்து தியானிக்க வேண்டும் என்றால் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு திரைப்படத்தை நம்ம பார்ப்போம். எந்த திரைப்படத்தை நம்ம சாதாரணமாக பார்ப்போம்? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இங்கே இருக்கக்கூடிய பலரும் அந்த திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 2004 வெளிவந்த திரைப்படம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்.
அந்த திரைப்படத்தில் நடித்த பல நபர்களும் மனம் மாறினார்கள். அதில் குறிப்பாக ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு நபர், அவர் பெயர் பியாத்ரோ சரூபி. இத்தாலி நாட்டை சார்ந்த பியாத்ரோ சரூபி என்ற நபர் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறார். இந்த நபர் ஒரு நார்த்திகர், கடவுளே இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர். கடவுளே இல்லை, நான் சும்மா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ற நிலையில் மிகவும் பாவ குழியில், பாவத்தின் படுகுழியில் தவித்து தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருந்த நபர் தான் இந்த பியாத்ரோ சரூபி, இத்தாலி நாட்டை சார்ந்த இந்த நடிகர். இந்த நடிகரும் இந்த திரைப்படத்தில் நடிக்கின்றார். இந்த திரைப்படத்தில் குறிப்பாக நம்ம கவனிக்கும் போது நம்ம எல்லா சீன்லையுமே கொஞ்சம் நிறைய ஆழமான கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த பியாத்ரோ சரூபி என்பவர் பரபாஸ் என்ற கதாபாத்திரமாக நடிக்கிறார். அப்போ இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இந்த பியாத்ரோ சரூபியிடம் கூறினார், பரபாஸுடைய ரோல் நமக்கு என்னன்னு தெரியும். பரபாஸ் யாரு? இயேசுவுக்கு பதிலாக விடுவிக்கப்பட்ட கைதி, அவர் ஒரு கொலையாளி. அப்ப இந்த இயக்குனர் இந்த பியாத்ரோ சரூபியிடம் கூறினார், பரபாஸ் மிகவும் கொடுமையான ஒரு குற்றவாளி. இந்த கொடுமையான குற்றவாளி இயேசுவை பார்த்த உடனே அவன் சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறிவிட்டான். மிகவும் கொடுமையான குற்றவாளி ஒரு ஆட்டுக்குட்டியை போல் மாறிவிட்டான். எனவே இயேசுவா மேக்கப் போட்டிருக்கக்கூடிய அந்த நடிகரை உனக்கு நான் கண்ணிலேயே காட்ட மாட்டேன், நீ செட்டில் போய் நீ தானாக நடிக்கும் போது தான் அந்த இயேசுவை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை சொன்ன உடனே பியாத்ரோ சரூபியும் ஓகே, நடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் நடிக்கிறேன். எத்தனை முறை இயக்குனர் பியாத்ரோ சரூபியை பரபாச இயேசுவை பார்க்க சொன்னாரு? எத்தனை முறை? ஒரே ஒரு முறை பரபாஸ் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு முறை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த திரைப்படத்தை துவங்குகிறார்கள். அந்த சீனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பரபாஸ் வெளியே வருகிறார். அந்த சீனை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பரபாஸ் வெளியே வரும்போது மிக மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து கொண்டு வெளியே வருகிறார். ஆர்ப்பரித்து கொண்டு வெளியே வந்து இயேசுவை முதல் முறை அந்த நபர் பார்ப்பார். பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவரால் சிரிக்க முடியாது, அங்க சிரிக்க நடிப்பார். அதுக்கப்புறமா இரண்டாவது முறையும் பார்ப்பார். நாம் திரும்பவும் அந்த திரைப்படத்தில் பார்த்தோம் என்றால் அதுக்கப்புறமா ஒரு 3-4 டைம் பார்ப்பார். நமக்கு சாதாரணமாக தெரியும் என்னடா இப்படி நடந்துச்சு. பியாத்ரோ சரூபி தன்னுடைய வாழ்க்கையில் இதை குறிப்பிடுகிறார். அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை, அன்று இரவு என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பலரும் வேதனையினாலும் துன்பத்தினாலும் அந்த திரைப்படத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததால் அந்த சோர்வினால் தூங்கிவிட்டார்கள். ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை. என்னுடைய மனம் மிகவும் கடினமான இடத்தில் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இயேசுவை முதல் முறை பார்த்தபோது அவருடைய உடலில் மின்சாரம் தாக்கியது போல ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து தாக்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அந்த தூண்டுதல், அதனால தான் அவர் இரண்டாவது முறை பார்க்கிறார். அதனால தான் அவர் மீண்டும் ஒரு முறை கூட பார்க்கிறார். அப்ப அவர் கூறுகிறார், அதன் பிறகு அன்று இரவு இயேசுவை பற்றி அவர் ரிசர்ச் பண்றார். இயேசுவை பற்றி அந்த இணையதளத்தில் அவர் தகவல்களை சேமிக்க தொடங்குகிறார், பார்க்கிறார். பின்னர் அவர் கத்தோலிக்க திரு அவையில் நுழைய தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறார், சுய ஆய்வு செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். 2013ஆம் ஆண்டு அவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது, ஃப்ரம் பரபாஸ் டு ஜீசஸ். ஃப்ரம் பரபாஸ் டு ஜீசஸ், கன்வெர்ட்டட் பை a லுக். ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை தான். பியாத்ரோ சரூபி ஒரே ஒரு முறை அந்த நடிகரை பார்த்தார். ஆனால் அந்த நடிகரில் இருந்து இயேசுவின் கண்கள், இயேசுவின் இரக்கத்தின் கண்களை அவர் பார்த்தார். பியாத்ரோ சரூபி தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தது, இயேசு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்பதை உணர்ந்தார். அந்த உணர்ச்சியிலிருந்து தன்னுடைய சுதந்திரத்தின் மூலமாக, தன்னுடைய சுய ஆய்வின் மூலமாக இறைவன் என்னை அன்பு செய்கிறார், எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும் என்ற முடிவை அவர் எடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் இருந்திருக்கலாம், நாமும் சந்தித்திருக்கலாம், அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் தனிப்பட்ட விதத்தில் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார், தனிப்பட்ட விதத்தில் நாம் ஒவ்வொருவரையும்
பார்த்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் நம் ஒவ்வொருவரையும் கூர்ந்து நோக்குகின்றார் என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. நாம் நினைச்சிருக்கலாம், இன்னைக்கு இந்த கன்வென்ஷனுக்கு நான் வந்தது நான் தான் வந்தேன், என்னுடைய பலத்தால தான், என்னுடைய முயற்சியால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடியது தான். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் அல்ல, இறைவனின் உதவியால் தான் நாம் வருகின்றோம். புனித அகஸ்தினார் அழகாக கூறுவார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அகஸ்தினார் கூறுவது, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் நினைத்து கொண்டிருந்தது நான் இறைவனை தேடுகிறேன் என்று. I am searching for God. I was thinking I am searching for God. But at the last time I understood God was searching for me in my whole life. நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் உண்மை. நான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. இரக்கத்தின் ஆண்டவர், நம்மை அன்பு செய்யக்கூடிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கின்றார், தனிப்பட்ட முறையில் தேடிக்கொண்டிருக்கின்றார். இந்த இரக்கத்தின் ஆண்டவரின் அணுகுமுறையானது கொஞ்சம் வித்தியாசமானது. காலையில ஃபாதருடைய டாக்கை நம்ம கேட்டிருப்போம். அதுல எதை பத்தி தியானிச்சோம்? இரக்கத்தின் ஆண்டவர், அதே நேரத்தில் ஆண்டவருடைய நீதியை நாம் மறந்து விடக்கூடாது என்பதை நாம் தியானித்தோம். நீதின்னு சொல்லும் போது நமக்கு சாதாரணமா நமக்கு தேவையானது கட்டளைகள் என்ற ஒரு இதெல்லாம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் அணுகுமுறையானது கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த அணுகுமுறையை ஒரு பேராயர் அவர்கள் தெளிவாக விளக்குகிறார். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஃபுல்டன் ஜேஷின் என்கின்ற பேராயர், ஆர்ச் பிஷப் ஃபுல்டன் ஜேஷின் என்கின்ற பேராயர், இப்பொழுது அவர் வெனரபிள் ஃபுல்டன் ஜேஷனாக இருக்கிறார், வணக்கத்திற்குரியவராக இருக்கிறார். இந்த வருடம் அவரை அருளாளர் என்ற நிலைக்கு திரு அவையானது உயர்த்த இருக்கின்றது. இந்த ஆர்ச் பிஷப் ஃபுல்டன் ஜேஷின் அவர்கள் இறைவனின் அணுகுமுறையை பற்றி விளக்குகிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை எப்படி நாம் அணுக வேண்டும், இறைவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அணுகுகிறார், நாம் எப்படி இறைவனை அணுக வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் அழகாக கூறுகிறார், ஒரு பாவம் செய்வதற்கு முன்பாக கடவுள் சொல்றார், இந்த பாவத்தை செய்யாது, இது தப்பு, இதை செய்யாதன்னு சொல்லும் போது நமக்கு சாதாரணமா ஒரு நபர் மேல என்ன வரும்? கோபம் வரும், வெறுப்பு வரும். அப்ப பாவம் செய்வதற்கு முன் கடவுள் நமக்கு ஒரு எதிரியாக தோன்றுவார். பாவம் செய்வதற்கு முன் கடவுள் நமக்கு ஒரு எதிரியாக தோன்றுவார். ஆனா அதே நேரத்தில் ஆப்போசிட்டா, பாவம் செய்வதற்கு முன் பிசாசானவன், தீயோனானவன் நமக்கு எப்படி இருப்பான்? ஒரு நண்பனாக இருப்பான். எல்லாரும் பொய் சொல்றாங்க, நீயும் பொய் சொல்லு. எல்லாரும் அந்த தவறான செயலை செய்கிறார்கள், நீயும் அந்த தவறான செயலை செய் என்று ஊக்குவிப்பவனாக இருப்பான். அப்ப பாவம் செய்வதற்கு முன் கடவுள் எப்படி இருக்கிறார்? எதிரியாக இருக்கிறார். அதே நேரத்தில் பிசாசானவன் எப்படி இருக்கின்றான்? ஒரு நண்பனாக இருக்கின்றான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே நமக்கு தெரியும், பாவம் செய்த அடுத்த நொடி எப்படி மாறுகிறது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். பாவம் செய்த அடுத்த நொடி என்ன ஆகுது? பிசாசானவன் என்ன சொல்லுவான்? நீ அந்த பாவத்தை செய்து விட்டாய். ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கும். நம்மளே யோசிப்போம், ஐயோ பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நான் பொய் சொல்லிட்டேனே, இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த தவறை செஞ்சுட்டேனே, இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனே ஆனால் இந்த தவறை செஞ்சுட்டேனே அப்படின்னு நம்ம நினைப்போம். சாதாரணமாக இது ஒரு கில்ட் ஃபீலிங்கா நமக்கு இருக்கும். ஒரு குற்ற உணர்ச்சியாக நம்முடைய மனதில் எழும். பாவம் செய்வதற்கு முன் நண்பனை போல இருந்த தீயோனானவன் பாவம் செய்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எதிரியாக மாறுவான். அதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் பாவம் செய்வதற்கு முன் நமக்கு எதிரியாக தோன்றிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் எப்படி இருப்பார் தெரியுமா? ஒரு நண்பனை போல், மன்னிக்கக்கூடிய தந்தையை போல், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், என்னிடம் திரும்பி வா, அந்த பாவத்தை விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வா என்று அன்பாக அழைக்கக்கூடிய அன்பின் தந்தையாக அவர் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வோம். இயேசு எப்படி பேதுருவை கூர்ந்து நோக்கினாரோ, இயேசுவின் வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு நபர்களையும் எப்படி அவர் கூர்ந்து நோக்கினாரோ, தன்னுடைய இரக்கத்தினால் அவர்களை கூர்ந்து நோக்கி அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினாரோ, தன்னுடைய இரக்கத்தின் பார்வையினால் அவர்களுடைய வாழ்வை மாற்றி அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தந்தாரோ,
தன்னுடைய இரக்கத்தின் பார்வையால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பின் வழியில் நடந்திட உதவினாரோ, அதை போலத்தான் நம் ஒவ்வொருவரையும் அவர் கூர்ந்து நோக்குகின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பை அவர் அளிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 நாள் இறையிறக்க கன்வென்ஷனுக்கு நம்ம வந்திருப்போம். இல்லைனா இன்னைக்கு காலையில் நம்ம வந்திருப்போம். காலையிலிருந்து நற்செய்தியை நம்ம கேட்டு இருப்போம், இறை வார்த்தையை நாம் கேட்டு தியானித்து கொண்டிருப்போம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு தகவலாக இருக்கின்றதா, இவை அனைத்தும் அறிவாக மட்டும் இருக்கின்றதா என நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். These talks and these pieces of information, does it remain only as information? இவை அனைத்தும் தகவலா நம்முடைய தலையில மட்டும் நிற்கிதா நம்ம யோசிக்கணும். தகவலா நம்முடைய தலையில மட்டும் நின்றுட்டு இருக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வராது. இந்த தகவல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும். This information should lead us into transformation. அன்பார்ந்தவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் ஆண்டவர் நம்மை வற்புறுத்தி நீ மாறணும் அப்படின்னு வற்புறுத்தி வரமாட்டார். எப்போதுமே நம் முன்னாடி சுதந்திரத்தை வைக்கக்கூடியவர். இன்னும் அதிகமாக இன்னைக்கு காலையிலேயே நம்ம கேட்டோம், ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினால் நம்மை படைத்த போது சுதந்திரத்துடன் நம்மை படைத்தார். அந்த தேர்வு நமக்கு எப்போதுமே இருக்கு. ஒன்று நல்லதை தேர்ந்தெடுக்கலாம், இல்லைனா தீயதை தேர்ந்தெடுக்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்போது கடைசியாக இந்த கன்வென்ஷனுடைய இறுதி பகுதியில் நாம் இருக்கும்போது இறை இரக்கத்தின் ஆண்டவரிடம் நாம் மன்றாடும் போது நாம் வேண்டுவோம், அவருடைய இரக்கத்தை நாடி பிடிப்பவர்களாக நாம் மாறுவோம். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் நானும் இரக்கத்தின் கருவியாக மாறிட எனக்கு உதவி செய்யும் என வேண்டுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனின் இரக்கத்தை பல வகைகளில் நாம் பெறுகிறோம். மன்னிப்பை பெறுகிறோம், அருளடையாளங்களின் மூலமாக மன்னிப்பை பெறுகிறோம், இறைவனிடம் வருகிறோம், இறைவனின் அன்பை பெறுகிறோம். பல வகைகளில் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இறைவனின் இரக்கத்தை நாம் உணர்கிறோம். நாமும் அந்த இரக்கத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாமும் அந்த இரக்கத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதை தான் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36ஆம் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எப்படி ஒரு பாவியை பார்க்கும்போது பாவியா பார்க்கல, அவரை குற்ற உணர்ச்சியுடன் நிறைக்கவில்லை, மாறாக அன்பினால் அரவணைத்தார். நம்மிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அவர்களுடைய வலுவின்மையை, அவர்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ நாம் முயல்கின்றோமா? நம்முடைய குடும்பங்களிலாக இருக்கலாம், நம்முடைய சமூகங்களிலாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். எப்படி அவர்களிடம் நாம் அணுகுகின்றோம்? நாம் இயேசுவின் முகத்தை காட்டுகின்றோமா? இரக்கத்தின் முகத்தை காட்டுகின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி நம்மையே பார்க்கின்றோம் என சிந்திப்போம். சில நேரங்களில் நாம் நம்மையே மிக பெரிய குற்றவாளியாக தண்டித்து கொண்டிருக்கின்றோம். குற்ற உணர்ச்சியினால் தண்டித்து கொண்டிருக்கின்றோம். Because of guilt feeling we are judging ourselves and in ourselves we are dying. நாம் குற்ற உணர்வினால் நாமே இறந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். உணர்வோம், நம்மை இரக்கத்துடன் அழைக்கக்கூடிய ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நாம் கடந்து வருவோம். தன்னுடைய அன்பின் கரங்களை நீட்டி அழைக்கின்றார். அந்த இரக்கத்தை நாமும் பெறுவோம். மற்றவர்களுக்கும் அந்த இரக்கத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய கருவிகளாக மாறுவோம். ஏனெனில் இயேசு கூறியது போல, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல. எனவே அந்த நம்பிக்கையுடன் இறைவனிடம் வேண்டுவோம், இயேசுவே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றும் என்று இறை இரக்கநாதனிடம் நாம் முழுமையாக மன்றாடுவோம்.